முதல்ல உங்க வீட்டுல இரும்பு பீரோல பணம் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனடியா மாத்துங்க. காரணம், பணத்தை எப்படி சேமிக்கணும்? நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சுதான் பாக்குறேன். ஆனா கையை விட்டு ஓடி விடுகிறது. பணத்தை எப்படி கையாளணும், எந்த விதத்துல அதை இது பண்ணணும், வீட்டுல பணத்தை எங்க வைக்கணும், அப்படி சில விஷயங்கள் தான் சாஸ்திர ரீதியா இப்ப நாம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணங்கள் உயர்வானால் எல்லாமே அழகாகும். மகிழ்வித்து மகிழ்வோம். இது உங்கள் ராதா வாய்ஸ். நாம இன்னைக்கு பணம் சம்பந்தமான சில சாஸ்திர சம்பிரதாயங்களை பத்தி பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா தேவையான அளவு சம்பாதிப்பாங்க, ஆனா அதே சமயம் தேவைக்கு அதிகமா செலவும் செய்வாங்க. கொஞ்சம் கூட சேமிக்கவே முடியாது. ஆனா பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறதும் பணம் இல்ல, சேமிச்சு வைக்கிறதுதான் பணம். அதனால பணத்தை சேமிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் தரணும். பணத்தை எப்படி சேமிக்கணும்? நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சுதான் பாக்குறேன், ஆனா கையை விட்டு ஓடி விடுகிறது அப்படின்னு நீங்க கவலைப்படக்கூடிய ஆளா இருக்கலாம். பணம் சம்பந்தமா சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு. பணத்தை எப்படி கையாளணும், எந்த விதத்துல அதை இது பண்ணணும், வீட்டுல பணத்தை எங்க வைக்கணும், அப்படி சில விஷயங்கள் தான் சாஸ்திர ரீதியா இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல உங்க வீட்டுல இரும்பு பீரோல பணம் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனடியா மாத்துங்க. காரணம், இரும்புங்கிறது சனி பகவான் நமக்கு ஒரு வகையான செலவுகளை தந்து கொண்டே இருப்பார். அதனால பணத்தை நாம சேமிக்கணும்னு நினைச்சா ஏதாவது ஒரு மர பீரோ அல்லது மரப்பெட்டி, அதுலதான் நாம பணத்தை சேமிக்கணும். மரம் என்பதுதான் தேவகுருவும் மகாலட்சுமியும் வாசம் செய்யும் இடமாகும். அதனால நாம பணத்தை மர பீரோ அல்லது மரப்பெட்டியில வைக்கணும். அதே சமயம் அந்த மர பீரோ அல்லது மரப்பெட்டி எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும். அந்த பீரோவுல நன்றாக மனம் வீசக்கூடிய லவங்கப்பட்டை, கற்பூரம், ஜவ்வாது, ஏலக்காய், இப்படி மணமிக்க பொருள்களை நம்ம அதுல வச்சுக்கணும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மஞ்சள், பச்சை கற்பூரம், கிராம்பு, 1 ரூபாய் நாணயம் ஆகியவற்றை எடுத்து ஒரு பச்சை துணியில் மூட்டையாக கட்டி பீரோல வச்சுக்கிடலாம். இதன் மூலமா எப்பொழுதும் பணம் வச்சிருக்க பெட்டியில மகாலட்சுமி அருள் குடியிருந்துகிட்டே இருக்கும். பொதுவா வெள்ளி, செவ்வாய் ஆகிய கிழமைகள்ல யாருக்கும் கடன் தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு பீரோல வைத்திருக்கக்கூடிய பணம் நம்மளை தவிர வேற யார்கிட்டையும் கண்கள்லையும் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் வாஸ்துப்படி நாம பணம் சேமிக்கிற பீரோ அல்லது மரப்பெட்டி வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி நம்ம அதை பார்த்து வைக்கணும். வடக்கு பகுதியானது குபேரனுக்குரியது. இது மட்டுமல்ல, பண சேமிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் மற்றும் கிரக சூழ்நிலைகளையும் பொறுத்தது. இந்த வகையில நம்ம வீட்டு பீரோல யாரோட கையால பணத்தை வச்சா பணம் தங்கும் அப்படிங்கிறத நாம ஒரு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். வீட்டுல இருக்கிற கணவனோ, மனைவியோ, அண்ணனோ, தம்பியோ, தங்கச்சியோ, மகனோ, மகளோ அவங்க கை மூலமா அந்த பெட்டியில பணத்தை வச்சு பார்க்கணும். யார் கையால பணம் வைக்கும் பொழுது நமக்கு பணம் அதிகமா சேருதோ, அதிகமா சேமிக்க முடியுதோ அவங்கள நம்ம பயன்படுத்திக்கணும். அவங்கள வச்சு வைக்க சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வீட்டுல ஏதாவது ஒரு பகுதியில குபேரர் சிலையும் நீங்க வீட்டுல வைக்கலாம். அந்த வீட்லயும் அது நிறைய பணம் சேரும், பணம் தங்கும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பெருமாளையும் சொர்ண பைரவரையும் கும்பிட்டு வாங்க. நிச்சயமா உங்க வீட்டுல பணம் தங்கும், பணம் சேரும். வாழ்த்துக்கள். நன்றி. அன்புடன் ராதா வாய்ஸ். நன்றி, வணக்கம்.